ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரீன் தமிழா. இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் கண்ணகி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கண்ணகி 2023 தமிழில் வெளியான ஒரு எமோஷனல் ஃபீல் குட் மூவி. இந்த படத்தோட ரிவ்யூ பொறுத்த மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. யஸ்வந்த் கிஷோர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. கீர்த்தி பாண்டியன், அம்மு அபிராமி, வித்யா பிரதீப், ஷலின் சோயா மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய கதை என்னன்னா, இந்த படத்தில் ஒரு 4 பெண்களுடைய லைஃப்பை வந்து காட்டுவாங்க. கீர்த்தி பாண்டியன் இவங்க ஒரு டைரக்டர் கூட அப்படியே லிவிங் டுகெதர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி அப்படின்ட்டு கஸ்டமர்ஸாக ஏற்பட்டு ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. இது எப்படியாவது கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு எடுப்பாங்க. இதை கலைக்கிறதுக்கு அப்படியே அலையன்னு அலையுவாங்க, ஆனால் கலைக்க முடியாது. இப்படி இவங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கும். அம்மு அபிராமி இவங்க ஒரு வில்லேஜ் கேலாக ஒரு வில்லேஜில் ஜாலியான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உடனே கல்யாண வயசு வந்துடும். இவங்களை ஏகப்பட்ட பேர் பெண் பார்த்துட்டு போவாங்க. ஆனால் யாருமே இவங்களை கட்டிக்க முன் வர மாட்டாங்க. பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உடனே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா இது, நம்மளை பார்த்து பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீலிங்கோடையே இருப்பாங்க. இப்படி இவங்களோட கதை போயிட்டுருக்கும். வித்யா பிரதீப் இவங்களுக்கு கல்யாணம் ஆயிரும். ஆனால் இவங்க ஹஸ்பண்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வித்யா பிரதீப்பை பிடிக்காது. எப்படியாவது விவாகரத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பாடாப்படுத்தி நச்சரிப்பாங்க. ஆனால் இந்த வித்யா பிரதீப் எனக்கு கணவன் தான் வேணும், அவங்க வீட்டில் தான் நான் போய் வாழ்வேன் அப்படின்ட்டு ரொம்ப அடமாக இருப்பாங்க. ஒரே ஃபீலிங்காக இருப்பாங்க. இப்படி இவங்களோட லைஃப் போயிட்டுருக்கும். ஷாலின் சோயா இவங்க வந்து 2K கிட்ஸாக இருப்பாங்க. இவங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துருப்பாங்க. ஏன்னா வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க, நிறைய காசு இருக்கும். இந்த கல்யாணம், இந்த காதல் இதெல்லாம் எதுவுமே வேணாப்பா, நான் ஃப்ரீ கேர்ள், நான் ஃப்ரீடமாக வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும். இப்படி இவங்களோட லைஃப் போயிட்டுருக்கும். இப்படி இந்த 4 பெண்களுடைய வாழ்க்கை கடைசியில் என்ன ஆச்சு, அவங்க நினச்சபடி இவங்க வாழ்ந்தாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தலாம். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னாவே ஒரு சூப்பரான ஸ்டோரியை கொடுத்துருக்காரு டைரக்டர். ஏன்னா இன்றைய ஃப்யூச்சரில் லேடிஸ்க்கெலாம் என்ன பிரச்சனை ஏற்படுது, அதெல்லாம் எப்படி இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, இந்த பிரச்சனைனால எப்படி அப்படியே அவங்க தயங்கி நிற்கிறாங்க, அவங்க லைஃப்பில் ஒரு முன்னேற்றம் தடையாக இருக்குது அப்படிங்கிறது சும்மா நச்சுன்னு சொல்லி போட்டார். ஏன்னா அது மாதிரியான ஸ்டோரி லைனு செம்மையாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளேவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட் ஹாஃபில் செம்மையாக கொண்டு வந்துட்டார். படம் பார்க்கும்போதே ஆமாப்பா கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்குப்பா அப்படின்ட்டு நம்மளால மனசுக்குள்ள சொல்கிற மாதிரியே அப்படியே பிரச்சனைலாம் கொண்டு வராரு. அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை கொடுத்து போட்டார். ஷான் ரஹ்மான் அவங்களுடைய பிஜிஎம் மியூசிக் சூப்பராக இருக்குது. ஏன்னா இது மாதிரியான படங்களுக்கு பிஜிஎம் மியூசிக் இருந்தால் தான் கொஞ்சம் ஃபீல் குட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு கேரக்டர், ஏன்னா அந்த படத்தில் லேடிஸ் தான் ஹீரோயின், லேடிஸ் ஹீரோயின் கேரக்டர் தான். அவங்கெல்லாம் வரும்போது 4 விதமான கேரக்டருக்கு, அந்த 4 விதமான கேரக்டருக்கும் செம்மையான ஒரு பிஜிஎம்மும் கொடுத்துருக்காரு. ராம்ஜி அவங்க தான் சினிமோட்டோகிராஃபிக் சும்மா சொல்லப்படாதுங்க. செம்மையான ஒரு சினிமோட்டோகிராஃபி கொடுத்துருக்காரு. ஹை குவாலிட்டி விஷயம் கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த 4 விதமான பெண்களை காட்டும்போது 4 விதமான லொக்கேஷன் இருக்கும். அதை போய் கேமரா ஆங்கிள் பின்னிட்டாருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கேமரா ஆங்கிளை கொடுத்துருக்காரு. இப்போது இந்த ஹீரோயின்களை தவிர்த்து மற்ற கேரக்டர், அந்த ஹஸ்பண்டு அப்படின்ட்டு நிறைய கேரக்டர்லாம் வரும். அவங்க ஓரளவுக்கு ஓகே தான், ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய மைனஸை பார்த்தரலாம். இப்போ டைரக்டர் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ஈஸியாக சொல்லி போட்டார், பிரச்சனை லேடிஸ்க்கெலாம் இது மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி போட்டார். ஆனால் செகண்ட் ஹாஃபில் இந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு அவர் கொடுத்தாரா இல்லை, அங்கே தான் கொஞ்சம் கோட்டை விட்டார். ஏன்னா பிரச்சனைலாம் சொல்ல வந்தார், ஆனால் தீர்வு ஒவ்வொரு கதைக்கு உள்ள கிளைமேக்ஸு என்னடா இது இப்படி பண்ணி போட்டாரே, ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது ரொம்ப மனசை தொட்டார், ஆனால் செகண்ட் ஹாஃபில் பொசுக்குன்னு இப்படி விட்டு போட்டாரே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. இப்போது அந்த லிவிங் டுகெதர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே கீர்த்தி பாண்டியன், அவங்க அந்த ப்ரெக்னென்ட்டாக போய் கலைக்க அப்படின்னு போராடுவாங்க. ஆனால் கிளைமேக்ஸு என்னப்பா இப்படி பண்ணி போடியாப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. குறிப்பாக வித்யா பிரதீப் அவங்களோட கேரக்டர் பார்த்தா அப்படியே கணவனை நினச்சி கணவன் கூட தான் வாழ்வேன், அவங்களுடைய ஃபேமிலி தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு இவங்க தான் அப்படியே உருகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் கூட வித்யா பிரதீப் வேணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. பார்த்தா ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டராக அவங்களுக்கு காமிக்கிறாங்க. சரி, இப்படி இருக்கும்போது இவர் எப்படி கணவன் அவங்களுடைய ஃபேமிலி எப்படி விரும்புகிறாரு, அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. அதனால் இப்படி கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்லாம் நிறைய இருக்குது. முதல்ல இந்த 4 பெண்களுடைய தீர்வு, 4 பெண்களுடைய அந்த கதையுடைய தீர்வு கொடுத்துருந்தாங்கன்னா படம் வந்து வேற லெவலில் விட்டு அடிச்சிருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் இதே மாதிரி ஒரு நார்மலாக முடிஞ்சதுனால என்னடா அது ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தோம், ஆனால் செகண்ட் ஹாஃபில் இப்படி முடிஞ்சிருச்சே அப்படிங்கிறவங்க தான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சு கொஞ்சம் மாடர்ன் உலகத்துக்கு தேவையான அந்த கிளைமேக்ஸ் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். அதை கொடுத்துருந்தோன்னா வேறு லெவலில் வந்திருக்கும்.
இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான்ப்பா. இதே மாதிரி ஃபீலிங் உங்களுக்கும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ் கொஞ்சம் கூட இல்லை. ஓகே, இதே மாதிரி புதிய மூவிகள் சந்திப்போம். உங்களிடம் பிறந்த உங்கள் கவி பாரதி.